அது பூரா மாவு பூச்சி ஏறிடுறப்போ அதனால ஐயா ஆகு. ஏய் அது இது கூத்து. ஆ சரி ரைட்டு. எப்படி சுத்தமாக பண்ணி போட்டேன். அகத்திக்காய் மாதுளம்பழமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம போய் ஒன்று தொளிச்சு ரெடி பண்ணலாமுங்க. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் சிகப்பாகத்தி விதை போட்டு முளைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. காஞ்சி போன காய் நானும் எடுத்து போட்டு பார்த்தா முளைக்கவே இல்லைங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்படி பழமாகுதில்லைங்க காய், பச்சை கலர்லேருந்து மஞ்சள் கலர் ஆகும்போதே எடுத்துகிட்டு வந்து இப்படி தொளிச்சிருவோங்க. தொளிச்சு அன்னைக்கே போட்டு எல்லாமே முளைச்சிக்கு. இந்த வெள்ளை அகத்தி வந்து காய் காஞ்சி போனாலும் விதை முளைக்குதுங்க. ஆனால் இந்த சிகப்பகத்தி வந்து முளைக்கிறது இல்லை. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா, காய் பழத்தோடனே எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுருவோமுங்க. இன்றைக்கே போட்டுருவேன். இப்போவே தொளிச்சு இப்போவே போட்டுருவேன். இதையே இப்படி தொளிச்சிங்கன்னா காய் தொளிஞ்சிரு. இந்த அப்படியே எடுத்து, இல்லைன்னா விதை சப்புன மாதிரி ஆகி போகுதுங்க. அப்படி ஆயிட்டாலே வந்து முளைக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி பழக்காய் பறிச்சுட்டு வந்து போட்டுறதுங்க. இப்படி தொளிச்சிங்கன்னா ஈஸியாக தொளிச்சிட்டு வந்துடும். இந்த மஞ்சள் கலர் ஆகிருக்கிற காயெல்லாம் எடுத்துடலாம், கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா இது விதை உளுத்து போகுது, விதை ஏதோ பூச்சி உள்ள அரிச்ச மாதிரி ஆயிடுதுங்க, முளைப்பு திறன் கம்மியாகி போகுதுங்க. இந்த முளைச்சி மேலே வந்த உடனே வெட்டுக்கிளி, அது ஒரு புழு இருக்குதுங்க, அதுவும் தின்னு அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோணும். நம்ம கொண்டு போய் காட்டுக்குள்ளே நேரடியாக போட்டு விட்டோம்னு வைங்களேன், இது வெளியில் வந்த உடனே வெட்டுக்கிளி தின்று, இல்லைன்னா புழு பூச்சியெல்லாம் தின்னுட்டு போயிடும், நம்மளுக்கு தெரியாதுங்க. கொஞ்சம் பெரிய செடியாகி சாப்பிட்டதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ முளைச்சி மேலே வரும்போதே வெட்டுக்கிளி டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. அப்படி முடியாதவங்க வந்து கவரில் போட்டு கொஞ்சம் இவ்வளோ ஹைட்டு ஒரு அடி வந்த உடனே எடுத்து நட்டுறலாம். இப்போ இந்த செடியெல்லாம் நம்ம போட போகிறோம். இந்த செடியெல்லாம் வந்து நம்ம ஒரு 1.5 மாதம் ஆகுங்க. 1.5 மாதம் 2 மாதம் ஆகி ஒரு அடி வர்றதுக்கு 2 மாதம் ஆயிரும். 2 மாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம போன பேட்ச் போட்டால் அதுக்கெல்லாம் முளைச்சி ஒரு 1/4 அடி வந்துருச்சுங்க. அதெல்லாம் இன்னொரு 15-20 நாள்லேயே நடவுக்கு தயாராகிரு. சிகப்பகத்தி கன்று வேணுங்கிறவங்க 1 மாதம் கழித்து வந்ததுன்னா எடுத்துக்கலாம். இல்லை பார்சல் மூலமாக அனுப்புவோம். சிகப்பகத்தி கன்று தயாரான உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. அப்போ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது வந்துங்க, நல்லா பூ வந்து அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வெள்ளைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம கீரையில் வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம். அகத்தி கீரையில் சூப்பு வச்சு குடிக்கிறதுக்கு வந்து இது வந்து மைல்டாக இருக்குது. அது வந்து துவர்ப்பு அதிகமுங்க. வெள்ளை வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியாது. இது வந்து நீங்கள் பூ வந்து அருமையாக இருக்குங்க. வெண்ணெய் மாதிரியே இருக்குது. குழந்தைகள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்கன்னா, ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார், எனக்கு செடி போட்டு கொடுங்க அப்படின்னு. போட்ட உடனே அவருக்கு தான் தகவல் சொல்லி வர சொல்லி எடுத்து கொடுக்கணுங்க. ஏன்னா அவங்க பசங்க 2 பேர் நல்லா சாப்பிட்றாங்களாமா. நீங்களும் வீட்டு கொஞ்சம் இடம் இருந்தாவே போதுங்க. ஒரு 4 அகத்தி மரம் வச்சுட்டா எடுத்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பூ வந்து நல்ல விலைக்கும் விற்குதுங்க, நல்ல விலைக்கும் விற்பனை ஆகுது. அதனால் சிகப்பகத்தி கன்று ஒரு 5-6 ஊனி விடுங்க. ஆடு மாட்டுக்கு தீவனம் நல்ல தீவனம் ஆகுங்க. இது துவர்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வீடியோகிராஃபர் சொல்கிறாரு, மது மாமிசமெல்லாம் சாப்பிட்டா அகத்தி கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னா, அதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சித்த மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுங்க. அகத்திக்கீரை உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு இது. அப்புறம் அகத்திக்கீரை சூப்பு வந்து 10 நாளைக்கு ஒருக்கா குடித்தா உள்ளே இருக்கிற அழுக்கு அப்பெல்லாம் வெளியே எடுத்துரு. அப்புறம் சித்த மருந்து சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்தை வேலை செய்யாமல் அதையும் வெளியேற்றிருங்க. இந்த கண்ணெல்லாம் இன்னும் 2 மாதத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அப்புறம் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.